அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 9 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு. இன்று தை அமாவாசை என்பதால் கூடுதல் முன்பதிவு வில்லை ஒதுக்க பத்திரப்பதிவுத்துறைக்கு கோரிக்கை வந்தன. இதை ஏற்று ஒரு சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார் பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு 200க்கு பதிலாக 300ம், அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் 100 அலுவலகங்களுக்கு 100க்கு பதிலாக 150ம், சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் 12 தக்கல் முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தக்கல் முன்பதிவு வில்லைகளும் ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு. இனி உங்கள் சொத்துக்கான பட்டாவுடன் வரைபடத்தையும் ஒரு சேர பெறுவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த உள்ளது. பொதுமக்கள் நிலம் தொடர்பான மோசடிகளில் சிக்காமல் இருப்பதற்கும் நில ஆவணங்களை எளிதாக பெறுவதற்கும் eservice.tn.government.in என்ற இணையதளம் மூலமாக பல்வேறு சேவைகளை தமிழ்நாடு அரசு வழங்கி வருகிறது. இந்த நிலையில்தான் இனி பட்டாவுடன் வரைபடத்தையும் ஒரு சேர பெறுவதற்கான திட்டத்தை தமிழ்நாடு அரசு செயல்படுத்த உள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொதுமக்களின் வசதிக்காக புதிய நடைமுறையை தமிழ்நாடு அரசு கொண்டு வர உள்ளது. இப்போது உள்ள நடைமுறையின்படி பட்டாவையும் அந்த நிலத்திற்கான வரைபடத்தையும் தனித்தனியாக தான் செல்போனுக்கு வரும் ஓடிபியை கொண்டு பதிவிறக்கம் செய்ய முடியும். ஆனால் இனிமேல் மாவட்டம், தாலுகா, கிராமம் ஆகியவற்றுடன் சர்வே விவரங்களை கொடுத்துவிட்டாலே பட்டாவுடன் அதன் கீழ் வரைபடமும் ஒரு சேர வந்துவிடும் எனவும், இதன் மூலம் பொதுமக்கள் தங்களது நில ஆவண பட்டா மற்றும் வரைபடங்களை எளிதாக பதிவிறக்கம் செய்யலாம் எனவும், இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கான சோதனை முயற்சி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்டது. அதில் முழு வெற்றியும் கிடைத்தது. ஆனால் அதனை பிரிண்ட் அவுட் எடுப்பதில் சில இடையூறுகள் ஏற்பட்டது. எனவே அதனை மேம்படுத்திவிட்டு விரைவிலேயே இது நடைமுறைக்கு கொண்டு வரப்படும் என தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு. பள்ளி கல்வித்துறையில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீடிப்பு பெற்று வந்த தற்காலிக பணியிடங்களுக்கான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பணியில்லாத 47,000 பணியிடங்களை நிரந்தர பணியிடங்களாக அறிவித்து அரசாணையை வெளியிட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு. மினி பேருந்துகளுக்கான கட்டணத்தை மாற்றி அமைத்து அரசியலில் வெளியிடப்பட்டுள்ளதுடன், சென்னை புறநகர் பகுதிகளில் தனியார் மினி பேருந்துகள் இயக்கவும் தமிழ்நாடு அரசு அனுமதியை அளித்துள்ளது. வரும் மே 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதன்படி முதல் 4 கிலோமீட்டர் வரை 4 ரூபாய் கட்டணமாகும், 4 முதல் 6 கிலோமீட்டர் வரை 5 ரூபாய் கட்டணமாகும், 6 முதல் 8 கிலோமீட்டர் வரை 6 ரூபாய் கட்டணமாகும், 8 முதல் 10 கிலோமீட்டர் வரை 7 ரூபாய் கட்டணமாகும், 10 முதல் 12 கிலோமீட்டர் வரை 8 ரூபாய் கட்டணமாகும், 12 முதல் 18 கிலோமீட்டர் வரை 9 ரூபாயும், 18 முதல் 20 கிலோமீட்டர் வரை 10 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மூளைசாவு நபர்களின் உறுப்பு கொடை என்ற உன்னத திட்டமானது 2024ஆம் ஆண்டு ஒரு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கடந்த ஓராண்டில் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 268 மூளைசாவு ஏற்பட்ட நபர்கள் உறுப்பு கொடை அளித்துள்ளனர். அவரிடமிருந்து 1500 உறுப்புகள் மற்றும் திசுக்கள் கொடையாக பெறப்பட்டு தேவையான நோயாளிகளுக்கு பொருத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆறாவது அறிவிப்பு. கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைப்பதற்கு நிதி ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. கொல்லிமலையில் இரவு வான் பூங்கா அமைக்கப்படும் என சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் அறிவித்திருந்தார். இரவு வான் பூங்கா அமைப்பதற்கு முதல் கட்டமாக 44 லட்சத்தை தமிழ்நாடு அரசு நிதியை ஒதுக்கியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு மரண தண்டனை அளிக்கும் சட்டம் அமலுக்கு வந்தது. தமிழ்நாடு அரசியலில் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களுக்கு கடுமையான தண்டனை அளிக்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட இந்த மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர். ரவி ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் தற்போது அந்த சட்டங்கள் தமிழ்நாட்டில் அமலுக்கு வந்துவிட்டதாக அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. எட்டாவது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் ஒரு நாள் பயிற்சி வகுப்பு தொழில் முனைவோருக்கான ChatGPT பயிற்சி வரும் ஜனவரி 31ஆம் தேதி கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது.
கடைசியாக 9வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வரும் 31 மற்றும் 1ஆம் தேதி முகூர்த்தம் மற்றும் வார விடுமுறை நாட்களை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் இதர இடங்களுக்கும் மற்றும் பிற இடங்களிலிருந்தும் கூடுதலான பயணிகள் தமிழகம் முழுவதும் பயணம் மேற்கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் தினசரி இயக்கப்படும் பேருந்துகளுடன் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த 9 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.